குபேர டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ முருகன் துணையோடு அருளோடு நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ முருகப்பெருமானை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். குரு சனி அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 140 நாட்கள் சனி பகவான் ஆட்சி வக்கரத்தில் அமர்ந்து 11/10/2021 புரட்டாசி 25 திங்கட்கிழமை கேட்டை நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளில் திருவோண நட்சத்திரத்தில் அமர்ந்து ஆட்சி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு சனி பகவான் காலையில 9:16. அதுல இருந்து ஒரு வாரம் கழிச்சு 18/10/2021 திங்கட்கிழமை ஐப்பசி 1ஆம் தேதி நம்ம ஐப்பசி மாசம் சோமவாரம் ரொம்ப விசேஷம். அன்னைக்கு சோம பிரதோஷம் திங்கட்கிழமைனா சோமனுக்கு உரிய சந்திரனுக்கு உரிய கிழமை. அந்த பிரதோஷ தினத்தன்று காலையில 10:54 குரு பகவான் நீச்ச வக்கரத்தில் இருந்து நிவர்த்தி ஆகிறாரு. நீச்சத்துல தான் உட்கார்றாரு, ஆனா வக்கரம் நிவர்த்தி ஆகிறாரு. இவ்வாறான ஒரு வார இடைவெளியில இந்த குருவும் சனியும் இணைந்து ஒருத்தர் ஆட்சி வக்கரத்திலிருந்து நிவர்த்தி, ஒருத்தர் நீச்ச வக்கரத்திலிருந்து நிவர்த்தி ஆகும் பொழுது குரு பகவான் பார்க்கும் இடத்தில் கோடி நன்மைகளை கொடுப்பார். சனி பகவான் இருக்கிற இடத்தை விட்டுட்டு இருக்கிற இடத்திற்கு சிறப்பு, ஆனா பார்க்கும் இடங்களெல்லாம் பால் பண்ணுவார்னு ஒரு தாட்ஸ் இருக்குது ஜோதிடத்துல. இப்படி இந்த குருவும் சனியும் ரெண்டு பேருமே வாயுக்காக உரிய கிரகம். இது ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா நில ராசியில் ஒரு பெண் ராசியில் அமர்ந்து இருக்கிறாங்க. திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கு உரிய நட்சத்திரம். குரு பகவான் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் உச்சமாகக்கூடிய நட்சத்திரத்தில் குரு பகவான் போய் அவருடைய நட்பு உச்சமாகிற இடத்துல நட்பு கிரகத்துல உடைய நட்சத்திர சாரத்துல போய் நிக்கிறாரு குரு பகவான். அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில குருவும் சனியும் வாயு கிரகமாக இருக்கும் பொழுது குரு நல்லவர், அதனால பிராணவாயுவை நமக்கு தரக்கூடியவராக இருப்பார், ஆக்சிஜனை. சனி பகவான் நம்ம வெளியிடக்கூடிய கரியமல வாயுவுக்கு உகந்தவராக இருப்பார். அப்ப கெட்ட சுவாசம் வெளியில போயிட்டு நல்ல சுவாசத்தை வரவழைக்கணும். அப்படி வரவழைச்சாதான் உடம்பு நல்லா இயங்கும், மனசு மூளை எல்லாம் நல்லா இயங்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த தன்மையில இந்த மனிதனுக்கு தேவையாக இந்த மூச்சு என்பதை உள்வாங்கக்கூடிய இடத்துல இந்த வாயுவுக்கு, ஏன்னா நம்ம மூச்சை இழுத்து விட்டோம்னா தான் நம்ம உயிரோட இருக்கிறோங்கிறதுக்கே அர்த்தம் இல்லையா? சுவாசம் நின்று போச்சு அப்படின்னா மனிதர் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் சடலம் என்கின்ற ஒண்ணுக்கு போயிடுவோம் நம்ம. அப்படி இந்த இரண்டு பெரிய கிரகங்கள், குரு முன்ஜென்ம கர்மாவை சொல்லக்கூடியவர், சனி இந்த ஜென்ம கர்மாவை எடுத்து உரைத்து நமக்கு நல்வழிப்படுத்தக்கூடியவராக இருப்பாரு. அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டில சனி பகவான் அமர்ந்து இருக்கின்ற ஆட்சி வக்கரமாக காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்து இருக்காரு. சந்திரனுடைய சாரம் ஏறி நிற்கும் பொழுது பொதுவாகவே வேலை செய்கின்ற இடத்துல ஜீவனத்துக்குன்னு இருக்கக்கூடிய இடத்துல கர்மா செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் உட்காரும் பொழுது பொதுவாகவே மகரத்துல சனி வந்து உட்காரும் பொழுது பொருளாதார பின்னடைவு, வேலை மாற்றங்கள், நிறைய பேருக்கு வேலை இல்லாம போறது, இவையெல்லாம் வருவதற்கான காலகட்டங்களாக இருக்கும். சனி ஒவ்வொரு ராசியில உட்காரப்ப ஒவ்வொரு பலனை கொடுத்துட்டு போயிடுவாரு. குரு பகவான் நீச்சமாக அமர்ந்து இருந்தாலும் அவர் பார்வைக்கு ஒரு தன்மை உண்டு. ஆனா எல்லா ராசிக்கும் அவர் நல்லவரா அப்படின்னா இல்ல. எல்லா ராசிக்கும் நல்லவரா சனி அப்படின்னா கிடையாது. சனியானவர் நம்மளுடைய தன்மைகளை, அதனால ஒரு குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ வரும்பொழுது நம்ம அவரை பார்த்து பயப்படுறோம். ஏன் பயப்படுறோம்? நமக்கு நம்ம செய்திருக்கக்கூடிய பாவத்திற்கு ஏற்ற மாதிரி அதற்கு உரிய தண்டனையை இந்த சனி பகவான் வழங்குவார், சொல்லிக் கொடுப்பார், தட்டி கொடுப்பார். அதை நம்ம உடனே பயந்துடுறோம். நம்ம கர்மாவுக்கு நம்ம சாப்பிட்ட உப்புக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு இங்க சனி பகவான் கொடுக்க போறாரு. இப்படி இருக்கும் பொழுது அவரை பார்த்து நம்ம பயப்படுறது. இன்னும் குரு பகவான் வந்துட்டா மட்டும் நமக்கு அப்படியே அள்ளி கொட்டிட்டு போவார் கிடையாது.
குரு பகவான் போன ஜென்ம கர்மாவை எடுத்துட்டு வந்து உட்கார்ந்து இருப்பாரு. அதை சனி கிட்ட அந்த வேலையை கொடுத்துட்டு இவர் உட்கார்ந்து இருப்பாரு. குரு இல்லையா? அதனாலதான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்மளுடைய ஜாதக அமைப்புல அவர் எங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காரோ அதற்கு தகுந்த மாதிரி தான் அந்த நல்லது கெட்டதை அவர் அங்க வாரி வழங்குவார். இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். சனியை பார்த்து பயப்பட வேண்டாம். சனிக்கு ரொம்ப பிடிச்சது 4 அதை செஞ்சிடறேன். நான் நிறைய வீடியோ எல்லாம் சொல்லியிருக்கிறேன். பரிகாரத்தை நான் முதலையே சொல்லிடுறேன். முதல்ல வயதானவங்க அப்பா அம்மா இவங்கள்ட்ட எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க. உங்களால முடிஞ்சா உதவி செய்யுங்க. இல்ல அவங்க கோபமா திட்டினாங்கன்னா விட்டுட்டு தனியா போயிடுங்க. பரவாயில்ல, வயசாயிடுச்சு, ஏதோ பேசுறாங்க, ரைட்டு, விட்டுட்டு போயிடலாம். அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அதே சமயத்துல ஏழை எளியவர்களுக்கு வயதானவர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய அத்தனை நல்ல செயல்களுக்கும் சனி பகவானோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க ஆசீர்வாதம் பண்றாங்களோ இல்லையோ செஞ்சு நீங்க நன்மை செய்யக்கூடியவர்கள் உங்ககிட்ட உதவி வாங்கினவங்க. ஆனா சனி பகவான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவா. பாவத்திலிருந்து நமக்கு கொஞ்சம் விடுதலை கிடைக்கும். இது ஒண்ணு. ரெண்டாவது ஒரு விஷயம், இந்த சனி பகவானுக்காக நம்ம இறந்த பித்தர்களுக்கு காரியங்கள் செய்யும் பொழுது நல்ல பலனையும் கொடுக்கிறாரு. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குதோ இல்லையோ, அந்த ஆசீர்வாதம் பெறும் பொழுது அதோட கண்டிப்பா நம்ம செய்யும் பொழுது பித்திருக்கள் நம்மளே ஆசீர்வதிப்பாங்க. அதோட சேர்ந்து சனி மகிழ்ச்சி அடைவாராம். கரெக்டா கர்மாவை செய்யறானே இவன் கொடுக்க வேண்டிய திதியை கொடுக்க வேண்டியதெல்லாம் செய்யறானே அப்படின்னு நமக்கு அவர் ஆசீர்வாதம் தருவாராம். அதனாலதான் காலபுருஷனுக்கு தர்ம கர்மாதிபதிகளாக தர்மத்திற்கு காரணமாக குருவையும் கர்மத்திற்கு காரணமாகவும் சனியையும் வைத்திருக்காங்க. அப்ப தர்மத்தையும் கர்மத்தையும் நீ கரெக்டா பண்ணினா தான தர்மத்தை நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் தர்மத்தின் மூலியமாக நம்ம கர்மாவை ஒழுங்கா கொடுத்துட்டோம் அப்படின்னா அதற்குரிய லாபம் கிடைக்கணும்னு சனியோட இன்னொரு வீட்டை அவரை லாபமாகவும் குருவோட இன்னொரு வீட்டை மோட்ச வீட்டாகவும் வச்சிருக்காங்க. மோட்சத்துக்கு உனக்கு வழி கிட்டும். மோட்சத்துக்கு ஒருத்தன் போகணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செஞ்சாதானே மோட்சத்துக்கு கிடைக்கும், வெற்றி கிடைக்கணும். மோட்சங்கிறது நமக்கு உரிய ஒரு வெற்றி. இந்த ஆத்மா, இந்த உலக, இந்த சோலுக்கு, இந்த ஆத்மாவுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி. மறுபிறவி இல்லாம நம்ம மோட்சம் அடையுது. அதற்கு நம்ம இங்க கஷ்டப்படணும். எதுவும் உழைக்காம கிடைக்காது. உழைக்காம கிடைக்காது. எதையும் நம்ம இழக்காம எதுவும் கிடைக்காது. ஒன்னை இழந்தாதான் இன்னொன்னு கிடைக்கும். நம்ம இளமையை இழந்தாதான் முதுமை கிடைக்கும். முதுமையை இழக்கும் பொழுது நமக்குள்ள வைகுண்ட பதவி கிடைக்கும். இப்படி ஒண்ணு இழந்துதான் நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த இறப்புக்கும் பிறப்பிற்கும் சம்பந்தமாக இருக்கக்கூடியது இந்த 2 கிரகம். குரு பகவான் அவர்கள் தான் கோந்தி காரக கிரகமாக வச்சாங்க. அப்ப அந்த கோந்தி காரக கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் நம்ம பிறக்கும் பொழுது குரு நிப்பாரு ரெடியா. ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா குழந்தைக்காரக கிரகம் குரு நல்ல நிலையில இருக்கணும் அந்த ஜாதகருக்கு. அப்பதான் அவருக்கு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை இந்த ஜென்மால பிறந்து நமக்கு குழந்தையாக பிறந்து நமக்கு கர்மா பண்ணுமா இல்லையாங்கிறத சனி டிசைட் பண்ணுவாரு. அதனாலதான் காலபுருஷனுக்கு இவங்க 9, 10 வச்சாங்க. குழந்தை பிறந்தா அந்த குழந்தையின் மூலியமாக அவன் அப்பா ஆகிறான். அதனாலதான் 9ஆம் இடம் அப்பாவுக்கு உள்ளது. பாக்கியஸ்தானம், அந்த ஒரு பாக்கியம். எல்லா பாக்கியத்தையும் நீங்க வேற ஆள்கிட்ட வாங்கிடலாம். பணம், பொருள், நகை எது வேணாலும் வாங்கிடலாம். அப்பா அம்மா அந்த ஸ்தானங்கள் என்பது ஒரு குழந்தையால மட்டும்தான் அந்த பாக்கியம் கிட்டும். சோ அதனாலதான் அதுக்கு பாக்கியஸ்தானம். அடுத்தது, இந்த பிள்ளையால எனக்கு கர்மா சரியா நடக்குமா, இந்த பிள்ளை எனக்கு கொல்லி போடுமா, என் கர்மாவுக்கு இந்த பிள்ளை நிக்குமா, அதான் அது 10ஆம் இடம் சனி. அதுகிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. அப்ப நான் பிறக்கிறேன் அப்படின்னா போன ஜென்ம கர்மா எனக்கு ஏதோ இருக்கு, பாவம் இருக்கு. அது இப்ப சனி சுட்டி காட்டுவார். போன ஜென்மத்துல நீ நிறைய பாவம் செஞ்சிருக்கிற, இந்த ஜென்மத்துல நீ மறுபடியும் செய்யாத, செஞ்சினா உன் கையை காலை உடைச்சு உனக்கு விபத்து ஏற்பட்டு இல்ல கடன் தொந்தரவு இல்ல குடும்பத்துக்குன்னு உழைக்கணும்னு உன்னை அல்லாட வைப்ப அவதிப்பட வைப்பேன்னு சனி சொல்றாரு. நம்ம அதையெல்லாம் விட்டுறோம். ஐயோ சனி பயிற்சி சனி என்ன படுத்துவாரோ பண்ணுவாரோ அப்படின்னு என்னமோ சனிக்கு வேற வேலையே இல்லாத மாதிரி நீங்களும் நானும் இதை சொல்லிட்டு இருக்கிறோம். இது எந்த வகையில நியாயம்? முதல்ல புரிஞ்சுக்கிங்க. சனி இந்த சுவாசத்திற்காக, இந்த சுவாசத்தில் உள்ள அத்தனை கெட்ட எண்ணங்களுக்கும் நம்ம கெட்ட வெளியில ஆவி விடுறோம் இல்லையா, கரியமலை வாயு, கார்பன் டை ஆக்சைடு, அதைக்கு காரகமாக இருக்கிறான். அதனாலதான் அதை விடும் பொழுது இருக்கிற தாவரங்கள்லாம் தன்னுக்குள்ள உள்வாங்கிட்டு ஆக்சிஜனை வெளியில விடுது. அதனாலதான் பிள்ளையார கொண்டு போய் அரச மரத்துக்கும் ஆலமரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் கீழே வச்சு அங்கேயாவது போய் நீ வழிபாடு செய்யும் பொழுது உன்னோட கரியமலை வாயத்தெல்லாம் அந்த மரம் எடுத்துக்கிட்டு உனக்கு நல்ல ஆக்சிஜனை கொடுத்து உடல் உனக்கு சுத்திகரிக்கப்படும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் தெய்வ வழிபாடு, ஆன்மீகமும் அறிவியலும் இல்லாம ஒரு நிலையிலையும் ஒருத்தராலையும் ஜோதிடம் சொல்ல முடியாது. இதுதான் நிசர்த்தன உண்மை. சரி,
இப்ப இவர்கள் 2 பேரும் ஒருத்தர் நீச்ச வக்கர நிவர்த்தி ஆகி ஒருத்தர் ஆட்சி வக்கர நிவர்த்தி ஆகும் பொழுது இதனால் வரைக்கும் யாராருக்கெல்லாம் வேலை இல்லையோ அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். வேலை இடமாற்றம் இதையெல்லாம் பண்ணக்கூடியவர்களுக்கு அவரவர்களுக்கு தக்க மாதிரி சொல்றேன், அதுக்கு இது பண்ணுங்க. வேலை மாற்றம்லாம் பண்ணக்கூடிய காலம் வந்துருச்சு. வெளிநாட்டு யோகத்தை கொடுக்குது. ஏன்னா 9, 12 அதிபதியான குரு பகவான் 10ஆம் இட தொழிற்ஸ்தானத்துல வந்து உட்காரும் பொழுது நீச்ச வக்கரமாக இருக்கும் பொழுது நீச்சனுக்கு வீடு கொடுத்த சனி ஆட்சியாக உட்காரும் பொழுது நல்ல ஒரு பலத்தோட குரு பகவான் நமக்கு அருள்பாலிக்க போகிறார். சனியும் நல்லது பண்ண போறாரு. பார்க்கிற இடங்களை தவிர பாக்கி இடத்துல அவர் நின்ன இடத்துல அவர் உங்களுக்கு யார் யார் ராசிக்கெல்லாம் பகை கிரகமா இருக்காரோ அந்த பகை கிரகத்துக்கெல்லாம் அவரு படுத்த போறாரு. ஆனா தசாபுதிகள் நல்ல நிலையில் இருந்தால் கோச்சாரத்தில் இருந்து வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு ஒரு 30% தான் அஃபெக்ட் ஆகும். அதை புரிஞ்சுக்கிங்க. அதே சமயத்துல திருவோண நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தின் மூலியமாக ஆபத்து அந்த காரகத்துக்கு அந்த உறவுக்கு இருக்கு. சூரியன் நின்னுட்டா அப்பா, சந்திரன் நின்னா அம்மா, புதன் நின்னுட்டா தாய் மாமன், குரு நின்னுட்டா குழந்தைகள், சுக்கிரன் நின்னுட்டா கணவனோ இல்ல மனைவியோ, கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன், சனி நின்னுட்டா நம்மளுடைய அப்பா வழி முன்னோர்கள், அப்பா வழியுடைய அப்பா பெரியப்பா, அப்பாவுடைய பெரியப்பா, அண்ணன் தம்பி அவர்கள். ராகு போய் திருவோண நட்சத்திர சாரம் ஏறி அவர் அமர்ந்துட்டார் அப்படின்னா அப்பா வழி வர்க்கத்துல எங்கேயோ யாருக்கோ பிரச்சனை வரப்போகுது. கேது உட்காந்துட்டா தாய் வழியில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு எங்கேயோ ஏதோ பிரச்சனை வரப்போகுது. இது திருவோணத்துல உட்கார்ற வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் 17/2/2022 வரைக்கும். ஏன்னா அது வரைக்கும் சனி பகவான் போய் அழகா உட்கார போறாரு திருவோண நட்சத்திரத்துல. அதுக்கப்புறம் அவிட்ட 1ஆம் பாதத்துக்கு 17/2/2022 வந்துட்டாரு. அதனாலதான் நான் 3 கட்டமா பிரிச்சேன். சனி வந்து திருவோணத்துல இருக்கக்கூடிய காலகட்டம், அடுத்தது சனி பகவான் வந்து அவிட்ட நட்சத்திரத்துல உட்காரக்கூடிய காலகட்டம் என்று 2 காலகட்டத்துக்கு உள்ள பலனாகவும், அடுத்தது குரு பகவான் அவிட்டத்திலேயே உட்கார்ந்து அவர் அடுத்த மாசம் பயிற்சியாகி நேர்கதியில போய் ஜம்முன்னு உட்கார போறாரு கும்பத்துல. கும்பத்தில் குரு பகவான் உட்கார கும்பமேளா நடைபெற்று எல்லா மகான்களும் சித்தர்களும் ஒன்று கூடக்கூடிய ஹரிதுவார்ல பெரிய கும்பமேளா நடக்க போகுது. இது ஐப்பசி 1ஆம் தேதி 20/11/2021 கார்த்திகை 4ஆம் தேதி குரு நேர்கதியில மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போய் பயிற்சியாகி உட்கார போறாரு. அப்படி அவர் உட்காரக்கூடிய இந்த நிலைப்பாட்டுல அது வரைக்கும் நமக்கு நல்ல பலன்களை இந்த குருவும் சனியும் தரப்போகிறார்களா, என்னென்ன மாதிரி எல்லாம் தரப்போறாங்க 12 ராசிகளுக்கு. அதே சமயம் சனிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லிட்டேன் முன்னாடியே, ஏழை எளியவர்களுக்கு பெற்றோர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய உயிரோடு இருக்கும் பொழுது அனுசரணையா அன்பா அவங்களுக்கு சாப்பாடு போட்டு நல்லா கவனிச்சுக்கணும். இறந்த அம்மா அப்பா இருந்தா அவங்களுக்கு திதி கொடுக்கணும். வயதானவர்களுக்கு நம்மளால் இயன்ற உதவியே செய்யணும். அட சாப்பிட்டீங்களான்னு ஒரு நல்ல வார்த்தை கேட்க எவ்வளவு நாள் ஆயிடும். காகத்திற்கு தினமும் ஏதாவது வச்சுட்டு தான் நீங்க தண்ணியே குடிக்கணும். டெய்லி பல்ல விளக்கிட்டு வந்த உடனே காகத்திற்கு ஏதாவது பிஸ்கட்டோ ஏதோ ஒண்ணு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க ஒரு தண்ணி குடிச்சீங்கன்னா இதை விட ஒரு பெரிய எளிய பரிகாரம், ஆனா நல்ல பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரம் இது. சனியினுடைய குருவாக இருக்கக்கூடிய பைரவருக்கு அவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய நாய்க்கு தினமும் ஒரு பிஸ்கட், ஒரு 3 ரூபா இருக்கட்டும், அந்த பிஸ்கட்டை போடுங்க. கண்டிப்பாக குருவனுடைய தாக்கம் குறையும். சனிக்கிழமை காலையில 6 to 7 சனி ஓரையில வன்னி விருட்சம், சனி பகவானுடைய விருட்சம் மரம், அதுக்கு கீழே விநாயகர் இருக்கணும். ஏன்னா இன்று போய் நாளை வாங்க நீயே எழுதி வச்சது நீயே பார்த்துட்டு போன சனிக்கு அவருடைய புத்திசாலி கணபதி என்றால் புத்தி, அதனாலதான் சித்தி புத்திக்கு அதிபதியாக அவரை வச்சிருக்கோம். சித்தி கணபதியாகவும் புத்தி கணபதியாகவும் அப்படி இருக்கக்கூடிய கணபதிக்கு கட்டுப்படுவார். அதனாலதான் வன்னி மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு அருகம்புல்லும் எருக்கும் போயும் வச்சுட்டு 2 தீபம் ஏற்றிட்டு பச்சரிசி மாவை அந்த வன்னி மரத்தை சுற்றி விழும்பொழுது வன்னி மரம் சனி பகவானுடைய விருட்ச மரம். அப்ப இந்த பச்சரிசி மாவுல இந்த எறும்புடைய எச்சில் பட்டுதுன்னா அது 3 வருஷம் கெடாதான். 3 மாதத்திலிருந்து 3 வருஷமும் கெடாம இருக்கக்கூடிய அந்த அரிசி மாவை பச்சரிசிக்கு போகும்போது சனியினுடைய தாக்கம் குறையும். சனிக்கிழமை தோறும் சடாரிய தலையில வச்சுக்கிட்டோம்னா பெருமாள் கோயில்ல போய் நமக்கு சனியினுடைய தாக்கம் குறையும். சனி பிரதோஷம் வந்து சிவபெருமானுக்கு அபிஷேக பிரியருக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து அன்னைக்கு போய் நீங்க எள்ளு சாதம் பண்ணி நைவேத்தியமா பெருமாளுக்கு சிவபெருமானுக்கு வச்சுட்டு நீங்க வர்ற பக்தர்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கம் குறையும். சனிக்கிழமை தோறும் காலைல 6 to 7 விநாயகர் பெருமாள், ஆஞ்சநேயர், பைரவர் இந்த 3ஐயும் நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா சனியினுடைய தாக்கம் குறையும். இது சனி பகவானுக்கு உரியது. அடுத்தது குரு பகவானுக்கு லட்டு. குரு பகவானுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும், நெய்யின் வாசனை ரொம்ப பிடிக்கும்.
தினமும் நெய் விளக்கை ஏற்றி கொஞ்சோண்டு ஒரு சொட்டு, எனக்கு நெய் வாங்க காசு இல்லையா, கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை ஊற்றி அதில் ஒரு சொட்டு நெய்யை விடுங்க, நெய்யை விட்டு தீபத்தை ஏற்றுங்க. பூஜை ரூம்ல குரு பகவானை நினைச்சு ஒரு அகல் விளக்கல, மண் அகல் விளக்கல ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது குருவுடைய ஆசீர்வாதம் கிட்டும். வியாழக்கிழமை தோறும் காலைல 6 to 7 குரு ஓரையில சென்று ஒரு கடையில வாங்குற மஞ்சள் கலர் லட்டை உதிர்த்து உதிரியா வச்சு அதை நைவேத்தியம் பண்ணிட்டு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீங்க வழிபாடு செய்யும் பொழுது, கொண்டக்கடலை மாலை போடாம கொண்டக்கடலை சுண்டலா செஞ்சு நைவேத்தியம் பண்ணி வரவங்களுக்கு எல்லாம் கொடுக்கும் பொழுது, இப்ப நவராத்திரி வரக்கூடிய காலகட்டங்கள்ல கொண்டக்கடலை வாங்கி கோயிலுக்கு கொடுத்து நீங்க அதை பிரசாதத்தோட இணைச்சிருங்கன்னு செய்யலாம். இப்படி எல்லாம் செய்யும் பொழுது குருவுடைய தாக்கம் குறையும். அடுத்தது குருவுடைய பாடல்கள் இந்த 12 ராசியிலையும் வந்துகிட்டே இருக்குது. அதை எழுதி வச்சுட்டு சங்கடத்தை தீர்ப்பாய் சனி பகவானுங்கிற அந்த பாடலில் குணமுகு வியாழ குரு பகவானே, குணத்துக்கெல்லாம் குணமாக இருக்கக்கூடிய வியாழன் குரு பகவானே, என்னுடைய தொல்லையிலிருந்து சகலத்திலையும் இருந்து நிவர்த்தி பண்ணி, தோஷத்திலிருந்து நிவர்த்தி பண்ணி எனக்கு அருள் பாலிப்பாயா அப்படின்னு அவரை வேண்டி வணங்கி நிக்கலாம். ஸோ இதையெல்லாம் பண்ணணும். ஸோ இதை 12 ராசிக்காரர்களை இதை செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலனை இந்த குருவும் சனியும் இப்போது ஆட்சி வக்கர நிவர்த்தியில ஆட்சியாக இருந்து நிவர்த்தியாகி நீச்ச வக்கரத்திலிருந்து வக்கர நிவர்த்தியாகி இருக்கக்கூடிய குரு சனியும் வாரி வழங்க ரெடியா இருக்காங்க. நம்ம கேட்டு வாங்கிக்கணும். அழுகிற பிள்ளைக்கு தான் பால் கொடுக்கப்படும். அன்னையே அழுகிற பிள்ளைக்கு தான் இறங்கி வந்து பால் கொடுத்தா. வேண்டி வணங்கி நிற்கும் பொழுது உண்மையான பக்திக்கு தெய்வம் வந்து நின்று நமக்கு ஆசீர்வதிக்கும். இவ்வளவு சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த குருவும் சனியும் வக்கர நிவர்த்திகள் ஆகக்கூடிய இந்த வேளையில் 12 ராசிகளுக்கு இந்த குருவும் சனியும் என்ன தர போகிறார்கள், எப்படி தர போகிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். வாங்க போகலாம். கடக ராசி நேயர்களே, உங்க ராசியில புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதம், ஆயில்யம் 4 பாதம். ஒண்ணு குருவோட நட்சத்திரம், ஒண்ணு சனியோட நட்சத்திரம், ஒண்ணு புதனோட நட்சத்திரம். உங்க ராசியில தான் செவ்வாய் போய் நீச்சமாகிறாரு. அதே சமயத்துல உங்க ராசியில தான் குரு உச்சமாகிறாரு. ஆயில்ய நட்சத்திரம் ஆதிசேஷனுடைய நட்சத்திரம், புனர்பூசம் ஸ்ரீராமனுடைய நட்சத்திரம், ஸ்ரீராமன் ராமனின் அவதாரம், அவரை தாங்குற ஆதிசேஷன், இதெல்லாம் இருக்கக்கூடிய நட்சத்திரம். பூசம் சனியினுடைய நட்சத்திரம், உடல் உழைப்பை தரக்கூடிய நட்சத்திரம். ஸோ இவ்வளவு இருக்குது குபேரனுடைய நட்சத்திரம். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தது இந்த 4ஆம் வீடு கடகராசி. இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய இந்த நிலையில் குரு உச்சமாகி சனி பகவான் உங்களுக்கு பகை கிரகமாக இருப்பதனால் அவங்க 2 பேரும் சத்தமா பார்வையாக உங்களுக்கு 7ஆம் பார்வையாக உங்க ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி 7ஆம் பார்வையாக இருக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, சண்டை, சச்சரவுகள் இவையெல்லாம் வரும். சந்தேகம் வரும். தயவு செய்து 7ல வந்து சனி பகவான் இருக்கும் பொழுது உங்க மனைவியை பற்றிய பெருமையோ இல்ல கணவன் பற்றிய பெருமையோ, பெண்கள் கணவனை பற்றி பெருமையை பேசக்கூடாது, ஆண்கள் மனைவியின் பெருமையை பேசக்கூடாது. இதை புரிஞ்சு நடந்துக்குங்க. அதை தான் அங்க சொல்லுது. ரைட்டு. சனி அங்க உட்காந்துருக்காரு. 11ல ராகு நல்ல பலனை கொடுப்பதற்கு, வெளிநாட்டு யோகத்தை தருவதற்கு ராகு 11ல இருக்காரு. 5ல பூர்வ புண்ணியத்துல கேது இருக்காரு. பூர்வ புண்ணியத்தில் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் இவையெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இப்ப இருக்குது. எல்லாமே கடந்து போகணும். ஆறுன கஞ்சி பழங்கஞ்சிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் அப்படியே ஆற போடுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரச்சனை அதனுடைய தாக்கம் குறையும். சனி 7ஆம் இடத்துல இருந்து 3ஆம் பார்வையாக பாக்கிய பார்வையை பார்க்க தந்தையின் உடல் உபாதைகளை கொடுக்கும். தந்தையிலேயே மன மாற்றம் வரும். மனம் மாற்றம்னா அதுக்கு உள்ளுக்குள்ளேயே ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது இப்ப வெடிக்கும். பரவாயில்ல, ஒத்துக்குங்க, மனசார அதை ஒத்துக்குங்க. அடுத்தது 11ஆம் இடமும் 7ஆம் இடமும் திரிகோணத்தில் ராகு பகவான் அமர்ந்து சந்திக்கும் பொழுது லாபத்துக்கு ஆசைப்பட்டு விலை போயிடாதீங்க. லாபம் நிறைய தரான் அப்படின்ட்டு எப்பயும் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்துக்கு அவங்களுக்கு அந்த வேலையை செஞ்சு கொடுங்க. இன்னைக்கு லாபம் வருதுன்னு போகும்பொழுது ஒரு திருப்பம் கொடுப்பான், மறு திருப்பம் அவன் கொடுக்க மாட்டான். ஆனா இங்க இருக்கிறவரு கிட்டத்தட்ட 10 வருஷமா உங்க அப்பா காலத்துல இருந்து கூட கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். அதனால அதை நம்பி, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட மதியாக இந்த தொழில் ஸ்தானத்துக்கு சிறிய லாபத்திற்கு ஆசைப்பட்டு நீங்க தப்பு பண்ணிடாதீங்க. இது எல்லாமே இந்த குரு சனி சேர்க்கை, ராகு கேது இவர்கள்லாம் கொடுக்க போறாங்க. அதை புரிஞ்சு சுய பரிகாரமா எடுத்துக்கோங்க. அரசியல்வாதிகள் மக்களோட மக்களாக இணைஞ்சு வேலை செஞ்சீங்கன்னா மட்டுமே ஜெயிக்க முடியும். பெருமைகள் வந்து சேரும். ஆனா உங்க பெருமையை பற்றி, உற்றார் உறவினர்களுடைய பெருமையை பற்றி, யாருடைய பெருமையை பற்றி இந்த காலகட்டத்தில் பேசாமல் இருப்பது உத்தம. சனிக்கு பெருமை பேசுவது பிடிக்காது. அது எந்த பாவத்துல உட்கார்ந்துருக்குன்னு தெரியாது. ஆனா இப்ப கோச்சாரத்துல உட்கார்ந்துருக்க நிலைப்பாட்டுல வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது பிள்ளைகளுடைய படிப்பு, இவையெல்லாம் வந்து ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் கட்டுப்பட்டு, அதாவது தடை வந்துகிட்டு இருக்கு 5ல கேது இருக்கிறதுனால. அதனால அதை கொஞ்சம் பிள்ளைகளை படிக்கலையே அப்படின்னு அதுக்கெல்லாம் வந்து தயவு செய்து நீங்க
கவலைப்பட்டோ இல்லை சண்டை சச்சரவுக்கோ போகாதீங்க. குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து அவருடைய 9ஆம் பார்வையாக உங்கள் 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும். உங்கள் முயற்சியினால் வெற்றி அடையக்கூடிய அந்த முயற்சியினால் நிறைய பணவரவு தனவரவு இவற்றை குரு பகவான் கொடுக்க போறாரு. ஆனால் முயற்சியை எடுக்கிறத மட்டும் நிப்பாட்டிடாதீங்க, எடுத்துக்கிட்டே இருங்க. முயற்சி வெற்றி தரும். இளைய சகோதரன் சகோதரிகள் ஆதரவு கரம் நீட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சனி 7ஆம் இடத்திலிருந்து 10ஆம் பார்வையாக 4ஆம் இட சுகஸ்தானத்தில் பார்ப்பதனால் உங்களுடைய தாய்க்கு வேலை பல அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஓய்வு எடுத்தா தேவலாங்கிற நிலைப்பாட்டில் இருப்பாங்க. அவங்களை அழைச்சாந்து உங்க வீட்டில் வச்சுக்கிங்க, இல்லை அவங்களுக்கு ஓய்வு கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப கிரகங்கள் இவ்வாறாக இருந்து நமக்கு பலனை கொடுக்கும் பொழுது அதை புரிஞ்சு நடந்துகிட்டோம் அப்படின்னா நல்ல பலனை நல்குவதற்கு எப்பயுமே நவகிரகங்கள் இருக்கும். இதை புரிஞ்சு நடந்துக்கிறது மட்டும்தான் மனிதனுடைய வேலை. அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னா இங்கே ஜோதிடம் ஈஸியா வசப்படும். கடந்த காலத்துல நடக்கிறது, இப்ப நடக்கிறது, நிகழ்காலத்தில் நடக்கிறது, 3ஐயும் எடுத்து உரைக்கும். நல்ல ஒரு பலனையே இந்த குரு சனி இவர்கள்லாம் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. இப்போ இதுல இருக்கக்கூடியவர்கள், அதாவது சீருடை அணிந்து இருக்கக்கூடியவர்களுடைய வேலை பல அதிகமா இருக்குதுன்னு நீங்க அதை பற்றி அதிகமாக பேசிக்கொண்டே இராக. முக்கியமா உங்க பாசுகளை பற்றி, உங்களுடைய உயரதிகாரிகளை பற்றி நீங்க எந்த ஒரு ஒப்பீனியனும் தயவு செஞ்சு இந்த காலகட்டம் கொடுக்காதீங்க, சரிங்களா? அப்போ இந்த சனி பகவான் அவர் 17/2/2022 வரைக்கும் திருவோணத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக பிரச்சனையை கொடுக்கும். சந்திரனுடைய நட்சத்திரம் இல்லையா, அதுல ஏறி போகும் பொழுது அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து, பரவாயில்ல என் கர்மா, நான் சாப்பிட்டுருக்க உப்புக்கு இப்ப தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்கிற, அப்பா நீ என்னை காப்பாத்துப்பா அப்படின்னு பெருமாளை சரணாகதி அடையும் பொழுது உங்களுக்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனுடைய அனுகிரகம் இருந்து உங்களை வழிநடத்தி உங்களை வெற்றி அடைய வைக்கும் என்பது திண்ணம். அடுத்தது சிம்ம ராசியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.